ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Il y avait les ténèbres à la surface. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், Et les scientifiques ils disent cela. அந்த பிக் பேங்கின் மூலம் இந்த உலகம் உருவாகினாலும் Et même si la terre a été créée avec le Big Bang, முதலாவது இருந்தது ஒரு இருண்ட காலமாம். à l'époque, avant c'était les ténèbres qui étaient couvertes sur la terre. ரெண்டு விதமான டார்க் ஏஜஸ் இருக்கு தெரியுமா? Vous savez qu'il y a deux sortes d'âges qui sont divisés. உலக சரித்திரத்திலே டார்க் ஏஜஸ் என்று மிடிவல் மத்திய காலத்தை சொல்வார்கள். Et on dit c'est l'époque qui est intermédiaire. ஆனால் விஞ்ஞானிகள் டார்க் ஏஜ் என்று சொல்வது ஐஸ் ஏஜ்க்கு முந்தின காலத்தை. C'est l'avant l'âge de la glace, l'âge glaciaire. ஓகே, ஐஸ் ஏஜ் என்று சொல்வது சினிமா படத்தை அல்ல. Et moi je parle pas du film இல்லன்னா சொல்ல ஐஸ் ஏஜ்க்கு முன்னால டார்க் ஏஜஸ் ஒன்னு நான் பார்க்கலையேன்னு யூடியூப்ல போய் l'âge de தேடுறேன். la glace avant l'âge des ténèbres. இப்போ இருள் என்றால் என்ன? Qu'est-ce que les ténèbres? ஒளி இல்லாத நிலை. C'est un moment où il n'y a pas de lumière. There is nothing called darkness. இருள் என்று ஒன்று இல்லை. Les ténèbres il n'y avait pas, ils n'existaient pas. ஒளி இல்லாமை தான் இருள். C'est le fait de il n'y a pas de lumière, c'est les ténèbres. புரியுதா உங்களுக்கு? ஒளி இல்லாமை தான் இருள். Le fait pas de lumière, c'est les ténèbres. அப்போ அந்த ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது இருளாய் அது இருந்திருக்கிறது. Et quand Dieu a créé, les ténèbres étaient là. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். L'esprit de Dieu se mouvait au-dessus de la terre. விஞ்ஞானம் சொல்லுகிறது, Et qu'est-ce qu'il est écrit? இந்த பூமி முழுக்க பனிக்கட்டியால் மூடி இருந்தது. Toute la terre était couverte de glace. இருள் காலத்துக்கு அடுத்த காலம் பனிக்காலம், ஐஸ் ஏஜ். Après l'époque des ténèbres, c'est l'époque glaciaire. இந்த ஐஸ் ஏஜை விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். Et dans l'âge glaciaire, on peut savoir les scientifiques quand vous lisez ce qu'ils ont écrit. ஜலம் என்று சும்மா சொன்னால், Et quand on parle des eaux, சுடு தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க. l'eau chaude on appelle l'eau, பச்சை தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க. l'eau froide on appelle l'eau. ஜலம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அப்படி பார்க்க போனா. L'eau c'est pas un mot tamoul. அது ஒரு வடச்சொல். C'est un mot général. ஆனால் உண்மையாக அந்த எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது, Et quand on regarde en hébreu, உறைந்த நிலையில் காணப்படுகின்ற தண்ணீரை குறிக்கிறது. et ça montre c'est une eau qui a été fondue, la glace fondue. இந்த முழு பூமியும் பனியினால் மூடி இருந்தது என்பதற்கு இந்த இரண்டாவது வசனமே ஆதாரம். Et ce verset, elle montre vraiment, elle est la fondation pour montrer que la glace était couverte au-dessus. ஆகவே வேதத்தில் ஐஸ் ஏஜ் இருக்கிறது. Donc l'âge glaciaire existait dans la Bible. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். Et quand on va lire le verset 3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. Dieu dit que la lumière soit et la lumière fut. ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். Dieu, il a créé la lumière. ஒன்று சொல்லுகிறேன், Moi je vous dis une chose. இந்த வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. Cette lumière n'est pas arrivée du soleil. சூரியனை ஆண்டவர் நான்காவது நாள் தான் உண்டாக்குகிறார். Le soleil c'est le 4e jour qu'il a été créé. அதற்கு வருவோம் பிறகு. Et après, அப்போ சூரியன் உண்டாக்கப்படுவதற்கு முன், avant que le soleil soit créé, சூரியன் இருந்தது. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பாகா சிருஷ்டித்த பொழுது சூரியன் இருந்தது. au commencement quand Dieu a créé le ciel et la terre, le soleil existait. ஆனால் இந்த அளவுக்கு சூரிய வெப்பம் வர வேண்டும், Mais à quel point que la chaleur, le soleil doit dégager de la chaleur. பூமியிலிருந்து இவ்வளவு தூரத்தில் சூரியன் இருக்க வேண்டும், À quelle distance le soleil doit se tenir par rapport à la terre. பூமி இந்த அளவுக்கு தன்னைத்தானே சுற்றி வர வேண்டும், சூரியனை சுற்றி வர வேண்டும் என்ற விஷயங்கள் எதையுமே ஆண்டவர் இன்னும் தீர்மானிக்கவில்லை. Le ciel, le Seigneur n'avait pas décidé comment le soleil, la terre devait tourner autour du soleil. அது நடந்தது நாலாவது வசனத்தில். Ça s'est produit dans le 4e verset. ஆனால் இந்த சுடர்களுக்கு ஓரளவு வெளிச்சம் இருந்தது. Mais il y avait quand même à peu près de la lumière. ஆனால் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமிக்கு ஆண்டவர் போக்கும் வரத்துமாய் இருந்தபடியினால் அவருடைய வெளிச்சம் இங்கே காணப்படுகிறது. Mais cette terre qui a été créée, comme il y avait quand même la présence de Dieu, il y avait sa lumière qui était là. தேவனுடைய வெளிச்சம் இது. Ça c'est la lumière de Dieu. அது உண்டாகட்டும், என்னுடைய வெளிச்சம் இந்த பூமியையும் அடையட்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். Et la signification de ce verset c'est que ma lumière aussi soit sur cette terre. ஆனால் அந்த வெளிச்சத்தின் மூலம் என்ன நடக்கிறது? Et qu'est-ce qui se passe à travers cette lumière? இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சம் வெப்ப
வெப்பமடைய ஆரம்பிக்கிறது. Petit à petit, cette terre a commencé à se réchauffer. விஞ்ஞானம் சொல்லுகிறது La science dit, பல மில்லியன் ஆண்டுகள் எடுத்தன அந்த ஐஸ் பனிக்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் கரைவதற்கு. il a dit des millions et des millions d'années et ça a pris pour que les glaces elles fondent. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். Dieu a vu que la lumière était bonne. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். Dieu il a séparé les ténèbres et la lumière. அடுத்த வசனத்தை வாசிங்க. Et le verset d'après, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு இல்லம்மா, நான் வாசிச்சதை விட்டு வாசிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 5வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது நமக்கு. et c'est ici qu'il y a un grand problème. சாயங்காலமும் விடிய காலமும் கூட பெரிய பிரச்சனை இல்ல. Le jour et la nuit, c'est pas un grand problème. ஏன்னா ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Et nous devons comprendre une chose. இந்த ஆதியாகமத்தை எழுதும் பொழுது என்ன அழகான இலக்கிய நடையில் எழுதி இருக்கிறார் என்று. Regardez quand le livre de Genèse est écrit, comment il est écrit dans un style de இந்த இடத்துல காணப்படுகிற அந்த நாள் தான் பிரச்சனை. Et le problème, le mot jour, ça pose problème. நாள் என்றால் 24 மணித்தியாலம். Le jour, c'est 24 heures. இப்போ எபிரேய மொழியிலே நாள் என்றால் என்ன? Et qu'est-ce que ça veut dire au mot hébreu, le jour? இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் யோம். Le mot qui a été utilisé, c'est yom. யோம் என்னுடைய உண்மையான அர்த்தம் என்ன? Vous savez quelle est la signification du mot yom? வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம் 3000க்கும் அதிகமான தடவைகள் இந்த யோம் வருகின்றன. Et dans la parole, le mot yom, il arrive 3000 fois. அதிலே அதிக தடவை இந்த யோம் மொழிபெயர்க்கப்படுவது சகாப்தம். Et à chaque fois, ce mot, il a été traduit en disant sahaptam. சகாப்தம். Sahaptam. நமக்கு நாள் என்றால் Et jour pour nous, 24 மணி நேரம். c'est 24 heures. அதனால் தான் ஆண்டவர் 6 நாட்களில் சிருஷ்டித்தார் C'est என்றால் pour ça que quand on dit que Dieu, il a créé 6 jours, நம்முடைய 6 நாட்கள் என்று நினைத்துக் on கொண்டிருக்கிறோம். pense que c'est nos 6 jours à nous. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது Mais quand il a donné la loi, 6 நாட்கள் அவர் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தபடியினால், parce qu'il a créé 6 jours et le 7e jour, il s'est reposé, நம்முடைய 6 நாட்கள் நாம் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தானே? il a dit, nous devons travailler 6 jours et nous reposer le 7e jour. ஆனால் உண்மையாக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காய் வாசித்தால் Mais si vous lisez comme il faut la loi, 7ஆம் நாள் மாத்திரமல்ல, pas seulement le 7e jour, நீங்கள் ஒழுங்காக யூத கலாச்சாரத்தின்படியும் வேதத்தின்படியும் நீங்கள் பார்த்தால், et si vous regardez selon la culture juive, 6 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் ஓய்வு. 6 heures de travail, 1 heure de repos. 6 நாள் வேலை, 7ஆம் நாள் ஓய்வு. 6 jours de travail, 1 jour de repos. 6 வாரங்கள் வேலை, 7ஆம் வாரம் ஓய்வு. 6 semaines de travail et 7e semaine de repos. 6 வருஷங்கள் வேலை, 7ஆம் வருஷமே ஓய்வு. 6 années de travail et 7e année de repos. வாசிச்சிருக்கிறீங்களா? Est-ce que vous l'avez lu? வாசிச்சிருக்கிறீங்களா? Est-ce que vous l'avez lu? ஞாபகம் இருக்கா? Vous vous souvenez? 6 வருஷங்கள் ஒரு நிலத்தை நீ பண்படுத்த வேண்டும், நீ பயிர் நட வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். Pendant 6 années, tu dois travailler ton champ, tu dois le cultiver. 7ஆம் வருஷம் Et le 7e année, அதுபோல de même, 70வது வருஷம் 70 années. இப்படி ஆண்டவர் அந்த ஏழாம் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தினார். Donc le 7e, à chaque 7, il les a sanctifiés. பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன? Qu'est-ce que la sanctification? காதோஷ் என்றால் என்ன? Kadosh, qu'est-ce que ça veut dire? வேறு பிரித்தல். Quelque chose mis à part. வேறு பிரித்தல். Mis à part. ஆகவே இந்த ஏழாம் யம் எல்லாவற்றையும் வேறு பிரித்தார். Et l'homme, Yom, tout ça, il les a séparés, il les a divisés. நம்முடைய பிரச்சனை என்ன? Quel est notre problème? இந்த யம் என்பது 24 மணி நேரமா? Yom, est-ce que c'est 24 heures? அல்லது வேறு ஏதாவதா? Ou est-ce que c'est autre chose? கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வழி என்ன தெரியுமா? Et vous savez quelle est la manière de trouver? ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் தானே Le அன்பானவர்களே? Seigneur s'est reposé le 7e jour, n'est-ce pas?
ஏழாம் நாளிலிருந்து ஓய்ந்திருந்தார் என்று இல்லை. Il n'est pas écrit qu'il s'est reposé à partir du 7e jour. ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். C'est le 7e jour qui s'est reposé. அப்படி என்றால் Ça veut dire, எட்டாம் நாள் திரும்ப வேலையை தொடங்கினார். le 8e jour, il a recommencé son travail. வேதத்திலே அப்படி இல்லை. C'est pas écrit ainsi. ஆனால் உண்மையின்படி ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்றால் Ça veut dire que le 7e jour, s'il s'est reposé, ஏழாம் நாள் முடியும் போது அவருடைய ஓய்வை முடிக்கின்றார் என்ற அர்த்தம் உண்டா இல்லையா? ça veut dire qu'à la fin du 7e jour, il a terminé son repos. அப்போ எதிலிருந்து ஓய்கிறார்? De quoi s'est-il reposé? சிருஷ்டிப்பிலிருந்து. De sa création. உண்மையாக ஓய்வு என்றால் என்ன? Qu'est-ce que ça veut dire le vrai repos? ஓய்வு என்பது ஒரு வேலையும் செய்யாமை என்பது அல்ல. Le repos, c'est pas de rester sans travailler. ஏனென்றால் ஒருவனாலும் எப்பொழுதும் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கவே முடியாது. Parce qu'aucune personne ne peut rester sans rien faire à aucun moment. உறங்கும் பொழுது கூட உறங்கும் வேலையை அவன் செய்கிறான். Même quand une personne dort, il fait le travail de dormir. ஓய்வு என்றால் என்ன தெரியுமா? Qu'est-ce que c'est repos? தான் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு C'est laisser le travail qu'il fait இன்னும் ஒரு காரியத்தை செய்தல். et faire autre chose. இப்போ நான் பிரசங்கம் செய்துவிட்டு Moi j'ai prêché, போய் உட்கார்ந்தால் si je vais m'asseoir, பிரசங்கத்தில் இருந்து ஓய்வு எடுக்கிறேன் என்ற அர்த்தம். ça veut dire que je me suis reposé de ma prédication que je viens de faire. அந்த ஓய்வு எப்பொழுது முடியும்? Ce repos, quand est-ce qu'il va se terminer? நான் மறுபடி பிரசங்கிக்கும் போதுதான். Quand je vais me reprêcher une autre fois. ஏழாம் நாள் ஓய்ந்தவர் 7e jour, c'est le repos. எப்பொழுது அவர் மறுபடி சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்? Et quand est-ce qu'il a commencé à créer une autre fois? வேதத்தை குடைந்து பார்த்தால் Et quand on regarde profondément la parole, அடுத்த சிருஷ்டிப்பு எது தெரியுமா? vous savez quelle est la création suivante? புதிய வானம் புதிய பூமி. Les nouveaux cieux et la nouvelle terre. இன்னும் வரவில்லை. Il s'était pas arrivé. அப்படியானால் இன்னும் நமது ஆண்டவர் அவர் ஏழாம் நாளிலே இருந்து கொண்டிருக்கிறார். Ça veut dire que notre Seigneur, il est encore dans son 7e jour. அவர் இன்னும் ஒன்றையும் சிருஷ்டிக்கவில்லை. சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று அந்த உரிமையை கொடுத்து விட்டார். Il a juste donné le droit en disant multipliez-vous et utilisez ce qui a été fait. Et il n'a pas arrêté. என்றைக்கு அவர் ஓய்ந்தாரோ, Le jour où il s'est reposé. அன்றிலிருந்து என்றைக்கு அவர் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறாரோ, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லி இருக்கிறபடி, Ce qui est écrit dans le livre des Révélations, quand il va créer le nouveau ciel et la nouvelle terre. அவ்வளவு காலம்தான் யோம் ஒரு யோம். Et tous ces temps-là, c'est un seul yom. அப்படியானால் அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய அளவில் தான் முதல் 6 நாட்களும் இருந்திருக்க Et வேண்டும். donc, la mesure de 7 jours constitue les 6 autres jours qui arrivent. ஆகவே நாள் என்பது Donc, jour, ça veut dire நமக்கு தெரியாத எவ்வளவோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் என்பதனை முதலாவது மனதில் nous எடுத்துக்கொள்ளும். devons d'abord garder c'est quelque chose des millions d'années que nous ne pouvons pas considérer.